ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதிலேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த மாதிரி அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் எடுத்தோம்னா 74 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 26/6/2024 சொல்லி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு 6 வேக்கன்சி இருக்குது. அடுத்து எக்ஸாமினர், சீனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிகளுக்கு 27 வேக்கன்சி இருக்குது. அடுத்து கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி கம் நைட் வாட்ச்மேன் மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு மொத்தம் 41 வேக்கன்சி இருக்குது. இதில் எல்லா பணிகளுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 26/6/2024 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம செலான் கெட்டோம்ல, அதாவது ஃபீஸ் பே பண்ணுறவங்களுக்கு செலான் அப்டேட் பண்ணுறதுக்கு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு செலான் அப்டேட்டுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 28/6/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு பார்த்தோம்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பதவியோட பெயர், காலி பணியிடங்கள், சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 6 வேக்கன்சி இருக்குது. இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இவங்களுக்கான ஏஜ் கொடுத்துருக்குறாங்க. இது கேட்டகரி வைஸ் டிவைடட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆதி திராவிட வகுப்பினர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு 37 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகபட்ச வயது அப்படின்னு பார்த்தோம்னா 37 வயசு ஃபுல்லாக இருக்கக்கூடாது, 37 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி எந்த ஏஜுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் டிவைடட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஏஜுமே உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு தேவையான கல்வி தகுதி மற்றும் தனித்தகுதி என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அறிவிக்கை தேதி என்று 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதுக்கு நிகராக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற அனைத்தும் சமமாக இருக்கும்போது ஓட்டுநர் உரிமம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். எல்லா குவாலிஃபிகேஷனும் சேமாக இருக்குது அப்படின்னா, சப்போஸ் லைசன்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தேர்வு கட்டணம் பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் மற்றவர்கள் இவங்களுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி திராவிட வகுப்பினர், பழங்குடியினர், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி சில இது கொடுத்துருக்குறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கு ஃபீஸ் உண்டு இல்லைன்னு சொல்லி உங்கள் கேட்டகரி வைஸ் பிரித்து பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்வோட தன்மை பார்த்தோம்னா பொது எழுத்து தேர்வு 100 மதிப்பெண்களுக்கு வைக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். OMR ஷீட்டில் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதாவது குரூப் 4க்கு எழுதுகிறோம்ல, அது மாதிரி தான் இருக்கும். அடுத்து செய்முறை தேர்வு பார்த்தோம்னா 70 மதிப்பெண்களுக்கு இருக்கும். வாய்மொழி தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா 30 மதிப்பெண்களோட அடிப்படையில் தான் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பொது எழுத்து தேர்வு அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா பொது எழுத்து தேர்வில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ தான் நம்ம செய்முறை தேர்வுக்கு செகண்ட் ப்ராசஸ்க்கு மூவ் பண்ண முடியும். பொது எழுத்து தேர்வுன்னு பார்த்தோம்னா பகுதி A மற்றும் பகுதி ஆவணான்னு சொல்லி 2 பகுதியை கொடுத்துருக்குறாங்க. பகுதி A அப்படின்னு பார்த்தோம்னா பொது தமிழ், அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான் சேம் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னா பொது எழுத்து தேர்வுக்கு ஆங்கிலம் தேர்வு செஞ்சுக்கலாம். அதாவது மாற்றுத்திறனாளிகளில் தமிழ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆங்கிலம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு பகுதி ஆன்னு பார்த்தோம்னா மொத்த வினாக்கள் 50, மொத்த மதிப்பெண்களும் 50. பாஸ் பண்ணுறதுக்கான மார்க்குன்னு பார்த்தோம்னா 20 எடுத்தால் பாஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே இது பகுதி ஆவணா பார்த்தோம்னா பொது அறிவு கொடுத்துருக்குறாங்க. இவங்க பொது அறிவு இதுலேயுமே பார்த்தோம்னா மொத்த வினாக்கள் 50, மொத்த மதிப்பெண்கள் 50, குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 20 எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான எக்ஸாம்க்கான டியூரேஷன் அந்த கால அளவுன்னு பார்த்தோம்னா 2 மணி நேரம் இந்த தேர்வு நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதுக்கான சிலபஸ் பார்த்துலாம். பகுதியா அப்படின்னு எடுத்தோம்னா பொது தமிழ் கொடுத்துருக்குறாங்க. இது 8ஆம் வகுப்பு வரை தான் தமிழ். ஆங்கிலம் சூஸ் பண்ணாங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை உள்ள ஆங்கிலம் அது கொடுத்துருக்குறாங்க. இது ஆங்கிலம் சூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா டிசபிள்டு பர்சன் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அடுத்து பகுதி ஆவணான்னு பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள்,
நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளோட இன்னொரு சேனல்லேருந்து, அதாவது கவிதா ரம்ஜின் இன்னொரு சேனல் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து டெய்லி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனில் இருந்து டே 40 டே ப்ரிப்பரேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். டே 28 வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயுமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இதுக்கான சிலபஸ் வைஸ் வந்து டாபிக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூடியூப்பில் வந்து டெய்லி வீடியோ கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வாங்கிக்கலாம். டோட்டல் தமிழ் எல்லா சப்ஜெக்ட்டும், அதாவது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து அதில் வந்து 350க்கு வந்து கொடுக்குறோம். சப்போஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா செய்முறை தேர்வு வந்து 70 மதிப்பெண்களாக நடக்கு. அடுத்து செய்முறை தேர்வில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து வாய்மொழி தேர்வு வந்து 30 மதிப்பெண்கள் நடக்கு. இதுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கான மதிப்பெண் பார்த்தோம்னா 12 எடுத்தால் பாஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து நகல் பரிசோதகர் அப்படிங்கிற பணி, அப்புறம் முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர் சீனியர் பைலீஃபு, அடுத்து கட்டளை பணியாளர் மற்றும் ஒளிப்பட நகல் எடுப்பவர், இவங்களுக்கான சிலபஸ் என்னென்னு பார்க்கலாம். இவங்களுக்குமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். நகல் பரிசோதகர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 5 காலி பணியிடங்கள் இருக்குது. இவங்களுக்கு வந்து சம்பளம் பார்த்தோம்னா 19,500 ரூபாயிலேருந்து 71,900 ரூபாய் வரை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 6 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 19,500 ரூபாயிலேருந்து 71,900 ரூபாய் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மூன்றாவது கட்டளை பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா 14 வேக்கன்சி இருக்குது. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 19,000லேருந்து 69,900 ரூபாய் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒளிப்பட நகல் எடுப்பவர் அப்படிங்கிற பணிக்கு 2 வேக்கன்சியும் 16,600 ரூபாயிலேருந்து 60,800 ரூபாய் வரை வந்து சேலரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கான ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி சேம் இதுதான் இதுக்குமே கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எந்த மாதிரி ஏஜ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அது மாதிரி எந்த ஏஜுக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கக்கூடாது, எந்த இயருக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நகல் பரிசோதகர் முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர் கட்டளை பணியாளர் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் வந்து பொது கல்வி தகுதி, அதாவது எஸ்எஸ்எல்சி வந்து பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும், அல்லது உயர்நிலை படிப்புகளில் அல்லது கல்லூரி படிப்புகளில் சேர்வதற்கான தகுதியுடன் அதற்கு இணையான தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒளிப்பட நகல் எடுப்பவர் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் வந்து பொது கல்வி தகுதி, அதாவது எஸ்எஸ்எல்சி இவங்களுமே சேமாக பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா உயர்நிலை படிப்பில் அல்லது கல்லூரி படிப்புகளில் சேர்வதற்கான தகுதியுடன் அதற்கு இணையான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேலும் வந்து ஜெராக்ஸ் இயந்திரத்தை இயக்குவதில் வந்து 6 மாதங்களுக்கு குறையாத செய்முறை முன் அனுபவம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி படிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு 6 மந்த்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நமக்கு வந்து அந்த இயந்திரங்களை வந்து இயக்கிற அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கான ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். சில கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் உண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்படி வரீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தேர்வோட தன்மை பார்க்குறோம். பொது எழுத்து தேர்வு நடக்குது இவங்களுக்கு வந்து. இதில் வந்து 170 மதிப்பெண்கள் வந்து இருக்குது. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா வாய்மொழி தேர்வு, இது வந்து 30 மதிப்பெண்கள் அடிப்படையில் நடக்குது. இந்த மாதிரி 2 ப்ராசஸில் வந்து இது நடக்குது. பொது எழுத்து தேர்வுன்னு பார்த்தோம்னா பகுதி ஆ மற்றும் பகுதி ஆவணம்னு சொல்லி 2 பிரிவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பகுதி ஆ மற்றும் ஆவணம் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அதிலே கொடுத்துருக்குறாங்க சிலபஸ் வந்து. இவங்க வந்து பகுதி ஆன்னு பார்த்தோம்னா அது சேம் இதுதான், பொது தமிழ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பொது ஆங்கிலம் தேர்வு பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பொது தமிழ் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். தமிழில் வந்து 50 மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண்கள் வந்து 50, மொத்த வினாக்கள் 50, குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து 20 கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆவணம்னு பார்த்தோம்னா பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு, அதாவது முக்கால்வாசி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா மேக்ஸ் வந்து கேட்குறாங்க. இவங்களுக்கு வந்து 120 வினாக்கள் இருக்கும், 120 மதிப்பெண்கள், 48 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. 3 மணி நேரம் வந்து தேர்வு நடக்கும். அடுத்து பாடத்திட்டம் சிலபஸ் பார்த்தோம்னா பகுதியா அப்படின்னு பார்க்கும்போது பொது தமிழ் கொடுத்துருக்குறாங்க. 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் தான். பொது ஆங்கிலம் எடுத்துக்கிறவங்களுக்கும் அதே சேம் தான், 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் தான். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஆங்கிலம் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆவணம்னு பார்த்தோம்னா பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதில் என்னென்ன டாபிக்ஸ் வருது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவியல், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு, சுருக்குதல், மீப்பெரு பொதுக்காரணி, மீச்சிறு பொது மடங்கு, விழுக்காடு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, தர்க்க காரணவியல்,
புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல் மற்றும் எண் வரிசை இது எல்லாமே 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த டாபிக் எல்லாமே 10th வரை வந்து நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கவர் ஆயிரும். நீங்கள் இதிலிருந்து படித்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து செகண்ட் ப்ராசஸ் பார்த்தோம்னா வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்களுக்கு நடக்கு. இதுக்கு தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் பார்த்தோம்னா 12 எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். விண்ணப்பத்தர்களுக்கான அறிவுரைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது பொதுவான அறிவுரைகள்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அது மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்லையும் இருக்குது, PDF ஆங்கிலத்திலையும் இருக்குது. ஆங்கிலத்தில் உள்ளதை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தூய்மை பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். இதுவுமே இணையதளத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தூய்மை பணியாளர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு வந்து 5 வேக்கன்சியும், காவலர், இரவு காவலர் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 18 வேக்கன்சியும், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 7 வேக்கன்சியும், மசால்ஜி அப்படிங்கிற பணிக்கு வந்து 11 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே லெவல் 1 அப்படின்னு சொல்லி ஊதிய நிலை கொடுத்துருக்குறாங்க. அதாவது 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய் வரை சேலரி வந்து இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கான ஏஜ் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா அதே சேம் இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி தேவைப்படும் கல்வி தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான தேர்வு கட்டணம் பார்த்தோம்னா சில கேட்டகரிக்கு வந்து 500 வந்து ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. இது வந்து இந்தியன் பேங்க்கில் போய் நம்ம அது கட்டணும். அதாவது நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பாதி ப்ராசஸ் முடியும் போது வந்துட்டு நமக்கு வந்து ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. ஃபீஸ் கட்டினோம்னா ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இந்த ஃபீஸ் கட்டும்போது நமக்கு வந்து ஒரு செலான் டிடி கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் தான் நம்ம இந்தியன் பேங்க்கில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு நம்பர் கொடுப்பாங்க நமக்கு. அந்த நம்பரை கொண்டு வந்து நம்ம மறுபடியும் அப்ளை பண்ணி அதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கான தேர்வோட தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா பொது எழுத்து தேர்வு 100 மதிப்பெண்கள், செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்கள், வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் ப்ராசஸ் வந்து இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு பொது எழுத்து தேர்வு அப்படின்னு எடுத்தோம்னா பகுதி ஆ மற்றும் பகுதி ஆவன்னா. பகுதி ஆன்னு பார்த்தோம்னா பொது தமிழ், அதாவது மொழி தகுதி தேர்வு, தமிழ் மொழி இருக்குல்லையே அதுக்கானது தான் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. 50 வினாக்கள், 50 மதிப்பெண்கள், குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் 20. பகுதி ஆவணா பார்த்தோம்னா பொது அறிவு, இதுவும் 50 மதிப்பெண்கள், 50 வினாக்கள், 20 எடுத்தால் பாஸு. 2 மணி நேரம் வந்து பகுதி ஆ மற்றும் ஆவணா அப்படிங்கிறதுக்கான தேர்வு நடைபெறும். பகுதி ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொது தமிழ் 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வந்து இருக்கும். பகுதி ஆவணான்னு பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து என்ன சிலபஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதே இது சேம் சிலபஸ் தான் இந்த பணிக்கும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம PDF வந்து நம்ம சேனல்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் வேணும்னா மெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க. நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள், இது எல்லாமே இந்த டாபிக்ஸ்லாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து இந்த டாபிக் ஓரியன்டாக கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா போர்ஷனும் வந்து சில இது இந்த டாபிக் ஓரியன்டாக வெளியே இருந்து கேட்டிருக்கிறோம். வேணும்னா நீங்கள் மெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் PDF வந்துட்டு. அடுத்து வந்துட்டு செய்முறை தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா 70 மதிப்பெண்களுக்கு வந்து செய்முறை தேர்வு இருக்குது. இதுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் பார்த்தோம்னா 28 எடுத்தால் பாஸு. இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செய்முறை தேர்வில் வந்து எந்த மாதிரி வந்து கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்ம எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்களுக்கு நடக்கு, 12 எடுத்தால் பாஸும் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி வாய்மொழி தேர்வும் எப்படி நடக்கும்னு சொல்லி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தேர்வு நடைபெறும் இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த என்ன வெப்சைட் பார்த்தோம்னா www.mhc.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்துட்டு தெரிவிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு தபால் மூலமாகவோ குரியர் மூலமாகவோ வந்துட்டு நாங்கள் எந்த ஒரு இதுவும் தனிப்பட்ட மாதிரி விண்ணப்பதாரர்களுக்கு வந்து அனுப்ப மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் அதிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விண்ணப்பதாரர்களுக்கான பொது அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. நமக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பொதுவான அதாவது காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஃபோட்டோ சைஸ் என்ன, அதோட ஃபாண்ட் சைஸ், நமக்கு வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க.
அதனால் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா தமிழ்லே இருக்கும், ஆங்கிலத்திலே இருக்கும். ஆங்கிலத்தில் உள்ளதை மட்டும்தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். தமிழில் எதுவும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து நிறையா நியூ ஜாப்க்கான அப்டேட் பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.